ஹே காய்ஸ், வெல்கம் பேக் அகெயின். ஃபாரஸ்ட் லைஃப்பில் இன்றைக்கி 2வது நாள். நேற்று நைட்டு கெட்டினது இதெல்லாம் யானை உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் டியூப்லைட்லாம் எடுத்து அவர் உடச்சிட்டாரு. இதெல்லாம் நேற்று நைட்டு உடைச்சது, இங்கிட்டு யானை வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் நைட்டு சவுண்டு எதுவுமே கேட்கல. ஒரு வெடி போட்டார், அதுக்கப்புறம் இந்த சைடில் கேட்கல. நேற்று ஜஸ்ட் இங்கே கீழே தான் நின்றுட்டு இருந்துச்சு. நைட்னால நம்மளால் பார்க்க முடியலை, பட் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இங்கே நல்ல குளிர், உண்மையை சொன்னால் செம்ம குளிர். ரூமில் குளிர் அந்த அளவுக்கு இல்லை, வெளியே செம்ம குளிர். அப்படியே ஒரு ஸ்மால் வாக்கிங் வந்தேன். வாக்கிங் இப்போது நேராக ரூம் போகிறோம். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, போய் சமைச்சு சாப்பிட்றோம் மார்னிங். அதுக்கப்புறமா மீன் பிடிக்க போகிறோம். இன்றைக்கி அதுதான் பிளான். மீன் கிடச்சிச்சின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். மீன் பிடிக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் எரை போட்டு மீனை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வரலாம். அதுக்காக கொஞ்சம் சேவு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் மீன் பக்கத்தில் வரணும். மாவு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, மீன் பிடிக்கலாம் எப்படின்னு சொல்லி. இது ஆல்ரெடி தூண்டி இருக்கு, மாவு எடுத்து போடலாம். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், மீன் எதுவுமே கிடைக்கல. இன்னொரு தூண்டி போட்டில் இருக்குது, அதில் ட்ரை பண்ணலாம். இது அதை விட சின்ன முள், ரொம்ப ரொம்ப சின்ன முள். ஓகே, இதில் ட்ரை பண்ணலாம். மீன் இருக்குது, ரொம்ப சின்ன சின்ன மீனாக இருக்குது, டக்குன்னு கடிக்க மாட்டேங்குது. அந்த தூண்டியையும் இங்கே கொண்டு வரலாம். இங்கேருந்து போட்டால் எனக்கு கொஞ்சம் கிளியராக பார்க்க முடியுது. நிறைய சின்ன சின்ன மீன் தான் இருக்குது. நம்ம என்ன இறை போட்டாலும் அப்படியே தின்றுது, கொத்தி கொத்தி தின்றுது. பிடிச்சிட்டேன் ஃபைனலி. 1 hour வெயிட் பண்ணியிருக்கேன். 1 hour போட்டு இப்போதான் ஒரு மீனே எனக்கு கிடைச்சிருக்கு. இட்ஸ் அமேசிங். ஓ மை காட். ரொம்ப பெரிய மீன்லாம் இல்லை,
சின்ன மீன் தான், பட் 1 hour வெயிட் பண்ணதுக்கு இஸ் ஓகே. ஓ மை காட், ஃபைனலி, ஓ மை காட், யா 1 hour, இதுக்காக 1 hour. ரொம்ப கலப்பா இருக்கு, கொஞ்சம் கல்லம் மிட்டாய் சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக இறைய மட்டும் கொண்டு போயிடுது. ரெண்டாவது ஒரு மீன் மாட்டிக்கிச்சே. எல்லாம் சின்ன மீனாக தான் மாட்டுது, பெரிய மீன் மாட்டவே மாட்டுறது. ஒன் ஹவராக இருக்கேன், 1 hour 15 minutes, 2 மீன் தான் மாட்டிருக்கு. இங்கே மண்புழு இல்லை, நான் இந்த கோதுமை மாவை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மண்புழு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு மீன் கிடச்சிச்சு, மொத்தம் 3 மீன் கிடச்சிருக்கு. இது 4வது மீன், பட் எல்லாமே சின்னது தான். This is 4. அஞ்சு 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 அஞ்சாவது மீன் கொஞ்சம் பெரிய மீன் பாத்தீங்களா guys? Hi friends, I think this is a goldfish. அஞ்சாவது மீன் it's too strong. அஞ்சு மீன்.
6 மீன். புலி என்னமோ மானை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு கேக்கு. ഇറങ്ങണ്ട ഇറങ്ങണ്ട, റിസ്കാ, വഴിയില്ല. ചൂണ്ടിടുന്നുണ്ട്, അങ്ങനെ കിട്ടണമെന്നില്ല. ഇതാണ് മുകളിലേക്ക് വരാം. ഞാൻ വരാം. തീർന്നു പരിപാടി കഴിഞ്ഞു. ഇനി വെയിലത്തൊന്നും കിട്ടും. അങ്ങോട്ട് വരുവാ. ഉണ്ണിമേരി. ഇനി ഒന്നും കിട്ടൂല, വെയിലത്തൊന്നും കിട്ടൂല. നമ്മൾ സാധാ ചുണ്ടേനാ, വല്ല വിഷു ചുണ്ടൊന്നുമല്ല. അല്ല അല്ല, ഇത് ഇവിടെ എന്താ കറി വെക്കും, കറി വെക്കുക. நம்மளுக்கு 5 மீன் கிடச்சிருக்கு. இப்போ வெயில் ஆயிடுச்சு, இனிமேல் அங்கே நின்றுட்டு அந்த அளவுக்கு புண்ணியம் இல்லை. 5-6 மீன் கிடச்சிருக்கு. இந்த மீன் தான் இன்னைக்கு கிடச்சது. மொத்தம் 6 மீன் கிடச்சிருக்கு. இதை நாம் ஒன்று ரெடி பண்ணலாம். ஏன்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப சிம்பிளாக என்னால் க்ளீன் பண்ண முடியுது. ரொம்ப நாளாச்சு உண்மையிலே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மீன் சாப்பிட்டு, அதுவும் இவ்வளோவான சுத்தமான தண்ணியிலேருந்து ஒரு மீன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இன்னும் உயிரோட தான் இருக்கு. கையில் வேற முள்ளு குத்திடுச்சு. க்ளீன் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. இப்போதான் பெரிய மீனை க்ளீன் பண்ண போகிறோம். மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ, ரொம்ப வழுகுது இந்த மீன். அதான் பேப்பர் வச்சு பிடிச்சிருக்கேன். ஓரளவுக்கு இந்த வாளுகள்லாம் வெட்டி எடுத்துட்டேன். ஐயோ சாமி,
என் சாமி என் சாமி அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம் தெரியுது. குறுக்கு ரொம்ப வலிக்கு. ஓ my god. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன் குழம்பு ஆல்ரெடி வச்சுட்டேன். மீன் குழம்பு ரெடி. அப்புறமா மீன் வறுக்கிறதுக்காக மீன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஒத்தையிலே மீன் பிடிச்சி, ஒத்தையிலே க்ளீன் பண்ணி, ஒத்தையிலே சமைச்சு மீன் குழம்பு வச்சு ஒத்தையிலே சாப்பிட்றது ஓகே. அது வேணா யாரும் போட்டு சேர்க்கணும்னாலும் பரவாயில்ல. ஓகே, மீன் மட்டும்தான் இன்னும் வறுக்கணும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னா இன்னைக்குள்ள மஜா ஓகே.